ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான அப்டேட் சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. அந்த ஒரு அப்டேட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாச்சியார் அண்ட் தீபா, அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சி, ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்க மாதிரியான பிக்சரை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கீதா, ஸோ தீபா ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு சைடு நம்ம கீதாவை ஆக்ட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ 2 பேருமே நம்ம அர்த்திகா அப்படிங்கிறது தெரியும். இந்த சீரியலில் அவங்கள பொறுத்த வரைக்கும் டபுள் ஆக்டிங் நடிச்சிட்ருக்காங்க, கீதா அண்ட் தீபா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கீதாவாக பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிக்சரை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அருண் ஆனந்த், அதுக்கப்புறம் தீபாவுடைய அப்பா, இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரியான ஷூட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த சீரியலில் ஆக்ட் பண்ண வந்த ஆக்ட் பண்ண வந்த சக்தி அவங்களுடைய ஒரு சூப்பரான ஒரு பிக்சரை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்னங்க ஸ்டோரி போய்கிட்டு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கார்த்திக் எல்லா உண்மைகளுமே நாச்சியார்கிட்ட சொல்லிடுறாங்க. நாச்சியார் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு தீபாவை நினச்சி சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்திங்கன்னா வருத்திக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் அவங்கள போய் பார்த்து பேசுகிறாங்க. சீக்கிரமே நான் தீபாவை கண்டுபிடிச்சிருவேம்மா. ஸோ அவங்கள கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் தைரியமாக இருக்கணும்ல, நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, நீங்கள் நல்லபடியாக இருந்தால் தான் தீபாவுக்கு எப்போவுமே தீபா சந்தோஷப்படுவாங்க. உங்கள் உடம்புக்கு எதனா ஒன்று ஆச்சு அப்படின்னா அவங்க மறுபடியும் அவங்களால தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் பேசி அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க.